ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சிஸ பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இப்போ நம்ம ராக்வெல் ஆட்டோமேஷனோட ஆர்எஸ் லாஜிக் 5000 சாஃப்ட்வேர் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில வரைக்கும் என்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிஎல்சியோட மெயின் சேசிஸ் ஹார்ட்வேர்ஸ், ரிமோட் ஐஓ ஸ்டேஷன்ஸ், டிரைவ், தேர்ட் பார்ட்டி டிவைசஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் டாக்ஸ், புரோகிராமிங் பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம என்ஓஎன்சி பிட்லாஜிக்ல இருக்கக்கூடிய என்ஓஎன்சி, லேட்ச், அன்லேட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணி டிஓஎல் ஸ்டார்டர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக்கை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பத்தி பார்த்துருக்கோம். அதை எப்படி டேட்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபடியில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில்லு, அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அலன்பாலி பிஎல்சியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அலன்பாலி பிஎல்சியில் இன்றைக்கி நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, பிட் லாஜிக்கில் இருக்கக்கூடிய என்ஓஎன்சி எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டிஓஎல் ஸ்டார்டருக்கு ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த ப்ராஜெக்டை நான் ஆன்லைன் போய் வச்சுருக்கேன். எப்படின்னா, எமுலேட்டர் சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணி வச்சுருக்கோம். அதாவது எங்கிட்ட பிஎல்சி ரியல் பிஎல்சி கிடையாது. விர்ச்சுவல் பிஎல்சி ஆட் பண்ணி, அதாவது ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பிஎல்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்லாம் போய் ஆன்லைன் போதா இல்லை லாஜிக்லாம் கரெக்டாக எழுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லாஜிக் எழுதிருக்கு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னொன்னையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது டெமோ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்குது. இப்போ பிட் எடுத்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே நிறையா என்ஒஎன்சி, ஒன் ஷாட் ரைஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. டைமரு, இன்புட் அவுட்புட்டு, கம்பேரு, மேக்ஸ் ஆப்ஷனு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டெமோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மெயின் ரொட்டீன்லேயே எழுதணும் அப்படின்னா கசகசன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம இன்னொரு சப் பேஜ் அப்படின்றத ஓப்பன் பண்ணலாம். சப் பேஜ் எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம்னா, மெயின் ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். அது வந்து ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேர் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிட் லாஜிக்கில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோன்றதுனால பிட் லாஜிக்னு கொடுத்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைனா எம்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட டைப்பு, ஸோ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. லேடரு, சீக்வென்ஷனல் ஃபங்க்ஷனல் சார்ட்டு, ஃபங்க்ஷன் பிளாக்கு, இது எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதிகமாக லேடர் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம லேடர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லேடரை சூஸ் பண்ணியாச்சு. இது எங்கே இருக்குன்னா மெயின் ப்ரோக்ராமில் தான் பண்ண போகிறோம். ஓகே, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே நமக்கு இந்த இடத்துல புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே கண்ட்ரோல் டாக்ஸு, மெயின் ப்ரோக்ராமு, இங்கே வந்து பிட்லாஜ். இது நீங்கள் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டேப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு சப் பேஜ் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, கிரியேட் ஆன உடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அந்த பேஜில் என்ன எழுத போகிறோம் அப்படின்றத ப்ராசஸ் ரொம்ப கிளியராக இருக்கும்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம எந்த ஒரு லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன ப்ராசஸுக்கு லாஜிக் எழுத போகிறோம் அப்படின்றது கிளியராக இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக லாஜிக் எழுத முடியும். ஓகே, இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா, டிஓஎல் ஸ்டார்டருக்கான லாஜிக் எழுத போகிறோம். ஒரு ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஒரு எமர்ஜென்சி புஷ் பட்டனு ப்ளஸ் வந்து ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ராசஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ஓஎன்சி யூஸ் பண்ணி, அதாவது பிட் லாஜிக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நமக்கு என்ன வேணும், ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ஓ வேணும். ஓகே, என்ஓ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக ஸ்டாப் பட்டனுக்கு ஒரு என்சி கொடுப்போம், அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி புஷ் பட்டனுக்கு ஒரு என்சி கொடுப்போம், அதையும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மோட்டர் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு அவுட்புட். ஓகே, அதையும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம பேர் கொடுக்கணும். நம்ம வந்து பட்டன் கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே நம்ம பேர் கொடுக்கணும். எப்படி நம்ம டிஓஎல் ஸ்டார்டர் நம்ம ஹார்ட்வேரில் பண்ணும்போது அந்த ஒரு பட்டனுக்கு மேலேயும் பேர் இருக்குமோ, அதே மாதிரி நம்ம ப்ரோக்ராம்லேயும் நம்ம ஒரு என்ஓஎன்சி போடுறோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம பேர் கொடுக்கணும். அது வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம இந்த சீமான்ஸ் பிஎல்சி பார்க்கும்போதே பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம டேக்ஸ் கொடுக்கணும். ஓகே, டேக்ஸ் கொடுக்குறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன, ஏபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஏபியில். இப்போ ஜஸ்ட்டு இங்கே போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட பேரை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, எஸ்டிஆர்டி ஸ்டார்ட் புஷ் பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுக்கணும். ஓகே, ஸ்டாப் புஷ் பட்டன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி புஷ் பட்டன் இங்கே இஎம் கொடுத்துங்க. இஎம் கொடுத்துட்டு புஷ் பட்டன். ஓகே, அடுத்து இங்கே என்னென்னா மோட்டர் ஆன். ஓகே, மோட்டர் ஆன். ஓகே, கொடுத்தாச்சு. இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டேக்ஸ் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு டேக்கையும் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள்.
நியூ டேக் அப்படின்னு வரும். நியூ டேக்னு வந்துச்சுன்னா நம்ம டேக் ரிஜிஸ்டர் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் நியூ டேக் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா, இங்கே நம்ம பேர் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், அதனால் டைரெக்டாக வந்துருச்சு. இந்த டெஸ்கிரிப்ஷன் எதாவது வேணும்னா நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அது வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு மேலே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காமிக்கும். என்ன மோட்டருக்கான இது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே காட்டும். வேணும்னா ஜஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. டெஸ்ட்டு 1ன்னு வச்சுக்கங்களேன். டெஸ்ட்டு இன்புட்டுன்னு வச்சுக்கங்க. டெஸ்ட் இன்புட்னு வச்சுக்கங்க. அது எங்கே வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கொடுத்துட்டு இன்புட்னு ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று மட்டும் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைப் கேட்குது. என்ன மாதிரியான டேக் அப்படின்னு சொல்லி கேட்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேக்கு அலைஸ் டேக்குன்னு இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ அலைஸ் டேக்கை சூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேக் அப்படின்னா இது வந்து மெமரி டேக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் அலைஸ் டேக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எந்த மாடியூல் இது கனெக்ட் ஆக போகுது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். நம்ம ஹார்ட்வேர்ஸ் ஆட் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. எப்போ நீங்கள் அலைஸ் டேக் சூஸ் பண்ணுறீங்களோ பர்டிகுலர் இன்புட் மாடியூலில் அல்லது அவுட்புட் மாடியூலில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் அலைஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். நீங்கள் பேஸை சூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெமரி டேக்ஸ். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மெமரி டேக் தான் எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஜஸ்ட்டு பேஸ் டேக் எடுத்துக்கங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் அலைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே கேட்கும் பாருங்கள். இப்போ அலைஸ்ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேட்கும் எந்த இன்புட் அவுட்புட் மாடியூல்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நம்ம இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதுனால பார்க்க முடியாது. நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ் டேக் வச்சுக்கோங்க. ஓகே. வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா டைப் என்ன அப்படின்றது டிஃபால்ட்டாக இங்கே சூஸ் பண்ணியிருக்கு. சீமென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் ஒன்றையும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏபியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா டைப்பை நீங்கள் போய் பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டுட்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே பேர் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரியான டேட்டா டைப்பை அதுவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கும். ஓகே. கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே பேர் எழுதிக்கங்க. ஓகே. இல்லை நீங்கள் உள்ளே போய் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்குள்ளே போயிட்டு இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. பூலியன், இண்டீஜர், டபுள் இண்டீஜர் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே. அது உங்களோட விருப்பம். ஸோ அது பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட்டு அதே பூலியன் இதை வச்சுக்கலாம். ஓகே. இது இந்த இடத்துல வேறு டேட்டா டைப் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வேறு டேட்டா டைப் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம டெமோவில் ஒன்றா பார்க்கலாம். ஓகே. இது வந்து இந்த இடத்துல பிஎல்சி காட்டும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் எமுலேஷன் சொல்லி போட்டிருக்கேன். அது காமிக்குது. இப்போ நீங்கள் வந்து பிஎல்சி எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை இங்கே காட்டும். அதில் அப்படியே எடுத்துக்கங்க. ஓகே. இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே. கிரியேட் கொடுத்தோன்னே பாருங்கள் நீங்கள் என்ன டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்களோ அதுக்கு மேலே வருது. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரீட் பண்ணும்போது ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா எடிட்னா காட்டும். எடிட்னு காட்டுச்சுன்னா உங்களோட டேக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது நீங்கள் இன்னொரு இடத்துல வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டேக்ஸில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே. இங்கே ஸ்டார்ட் பூஸ்ட் பட்டன் அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே. இதை நம்ம இப்போ கிரியேட் பண்ணது லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணது. ஸோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி மற்றதுக்கும் பண்ணலாம். நியூவில் போய்ட்டு மீதி செட்டப்ஸ் எல்லாம் அதே சேம் தான். ஜஸ்ட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா அந்த பிட்டு எனேபிள் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். என்சி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால டேரெக்டாக உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி கிரியேட் கொடுத்துங்க. கொடுத்தோன்னே எனேபிள் ஆயிடுச்சு. மோட்டர் ஆன் கொடுத்தோன்னே இங்கேயும் நமக்கு எனேபிள் ஆயிரும். ஓகே. ஓகே. கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்தோடனே இப்போ என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல ஐன்னு காமிக்குது பார்த்தீங்களா. இந்த ஐ வந்து நம்ம கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம எழுதின ப்ரோக்ராமை வந்து லோட் பண்ணணும். நம்ம சீமென்ஸில் பார்க்கும்போது தியோபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா லோடு கன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுப்பலங்க. இங்கே ஏவியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே. ஃபைனலைஸ் கொடுத்து எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து லோட் ஆயிரும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஏதாவது எரர் இருந்தால் காட்டும். ஓகே. எரரு, வார்னிங் இதெல்லாம் இங்கே காட்டும். அது ஜஸ்ட்டு பார்த்து நம்ம அங்கேருந்து நம்ம அந்த எரரை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணலான்னா ஆன்லைனில் தான் இருக்குது. ஆன்லைனில் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த பட்டன் ஆன் பண்ணேன்னா எனக்கு மோட்டர் வந்து ஆன் ஆகணும். ஓகே. இதை ஆன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம டேக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி டாகிள் அப்படின்னு வச்சுக்கலாம். டாகிள் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை ஆன் பண்ணுற மாதிரி நடக்கும். ஓகே. இப்போ நான் டாகிள் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மோட்டர் ஆன் ஆகலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த சப் பேஜ் இருக்குது பாருங்கள். இந்த சப் பேஜை வந்து மெயின் பேஜில் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அதனால தான் இது வேலை செய்யலை. ஓகே. நான் திரும்பவும் அதை டாகிள் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த சப் பேஜை வந்து மெயின் பேஜில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மெயின் ரொட்டீனுக்குள்ளே போயிட்டு ஸோ அதனால் கடைசி பேஜில் போயிட்டு அதாவது கடைசியில் வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு ரங்கு ஆட் பண்ணலாம். ரங்கு ஆட் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக நம்ம ரங்கு ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட சப் பேஜை மெயின் பேஜில் கொண்டு வரதுக்கு ஜேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகே. அதை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு நாங்கள் வரும். வந்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல எந்த சப் பேஜை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ணும். ஓகே. இப்போ நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குன்றதுனால நம்ம ஒன்றே ஒன்று தான் காட்டும். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு
செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒன்றே கார்டு நம்ம சூஸ் பண்ணுறோம். இதே நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க அப்படின்னா எதை நீங்கள் லிங்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஜென்ரலாக நீங்கள் எந்த ஒரு சப் பேஜ் க்ரியேட் பண்ணாலும் எல்லாத்தையுமே நம்ம மெயின் ரொட்டீனில் கொண்டு வந்தால் மட்டும்தான் பிஎல்சியால் ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி இங்கே நம்ம ஃபைனலைஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நமக்கு எந்த எரர் இல்லை, வார்னிங் தான் இருக்குது. ஸோ அதை விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம பிட் லாஜிக்குள்ளே போகலாம். போனதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம இந்த பட்டனை ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த டாகல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மோட்ரு ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதே நான் அந்த புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா நம்ம புஷ் பட்டன் தான் போட்டிருக்கோம். நம்ம புஷ் பட்டன் ஆன் பண்ணும்போது மோட்ரு ஓடுது, புஷ் பட்டன்லேருந்து கை எடுத்த உடனே மோட்ரு வந்து ஆஃப் ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் எப்பயுமே நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இதுக்கு நம்ம லேட்ச் போடுவோம். இப்போ நம்ம டியூவல் ஸ்டார்டருக்கு ஹார்ட்வேர் கனெக்ஷனில் என்ன பண்ணுவோம், லேட்ச் இன்புட் போடுவோம். அந்த N1C எல்லாம் ஒயர் எடுத்து வந்து கொண்டு வந்து நம்ம லேட்ச் இன்புட் போடுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம லேட்ச் எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ இங்கே போயிட்டு நம்ம இந்த ஒரு சப் பிரான்ச் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சப் பிரான்ச் க்ரியேட் பண்ண போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு எனேபிள் ஆக மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரங்கு வந்து ஆல்ரெடி ஃபைனலைஸ் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இதில் கொண்டு போய் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா அது எடுத்துக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போய் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணிட்டோம். அதாவது எந்த ரங்கை நீங்கள் எடிட் பண்ண விருப்பப்படுறீங்களோ அங்கே போய் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். பண்ண உடனே அங்கே 2 பார்ட் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து இமேஜினரி பார்ட்டு, இன்னொரு ரியல் பார்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரியல் பார்ட்டு உங்களோட ரன்னிங் ப்ரோக்ராம் என்னவோ அது இங்கே இருக்கும். நீங்கள் எந்த ரங்கை எடிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பார்ட் வந்து இங்கே நிற்கும். ஓகே, நீங்கள் வேலை செய்யக்கூடியது இந்த இமேஜினரி பார்ட்டில் தான் வேலை செய்யும். அதாவது ஐ இருக்கிற ஏரியாவில் தான் நீங்கள் வேலை செய்யணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ பிரான்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே போயிட்டு எடுத்து இப்படி போட்டுடணும். இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பட்டனை வந்து நம்ம பைபாஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே போயிட்டு ஒரு என்ஓ போட்டுக்கலாம். ஸோ என்ஓ போட்டு என்ன பண்ணணும்னா இந்த மோட்ரு ஆனோட நம்ம என்ஓவை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணினாலும் அது உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதை போயிட்டு நான் புதுசாக டேக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த அவுட்புட் டேக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றதுனால இங்கே நம்ம புதுசாலாம் ஒரு டேக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த அவுட்புட் டேக்கை இன்புட்லேயுமே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டு. இங்கே நீங்கள் ஆன் பட்டனை இங்கே நீங்கள் என்ஓவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபீட்பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி நம்ம எம்பிசிபி எம்சிபிலலாம் ஒரு ஆக்சிலரி கான்டாக்டாக யூஸ் பண்ணுவோம்லங்க, அந்த மாதிரி. ஸோ இதனோட ஆக்சிலரி கான்டாக்ட் தான் இது. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நான் ஃபைனல் பண்ணிடுறேன். ஃபைனல் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை டாகல் பண்ணுவோம். டாகல் பண்ணும்போது எப்பயுமே ரைட் கிளிக் பண்ணி நம்ம டாகல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ட்ரோல் T அப்படின்ற ஷார்ட்கட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது ஆன் ஆகும். ஓகே, திரும்பவும் கண்ட்ரோல் T கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ நான் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து எனக்கு மோட்ரு ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திரும்ப அந்த பட்டனை வந்து நம்ம கையை எடுத்துருவோமா, கையை எடுத்த உடனே எனக்கு திரும்ப மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டேன். என்னோடய மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. என்னோடய லேட்ச் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இது வந்து ரொம்ப பேசிக்கான லாஜிக், நம்ம டியூஎல் ஸ்டார்ட்டோட பேசிக்கான லாஜிக் N1C வச்சு இதை பார்த்துக்க நிறைய இன்டர்வியூஸில் கூட இதை கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், வழக்கமாக டியூஎல் ஸ்டார்ட்டில் போய் ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ நான் ஸ்டாப் பட்டனை வச்சுட்டு அதே மாதிரி கண்ட்ரோல் T கொடுத்துட்டு மறுபடியும் நான் கை எடுத்துடுறேன். ஓகே, கை எடுத்தோன்னே என்னாச்சு, என்னோடய மோட்ரு வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி நான் எமர்ஜென்சி புஷ் பட்டன் வேலை செய்யுதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என் மோட்ரு வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணுறேன். எமர்ஜென்சி ப்ரெஸ் பண்ணும்போது அதே மாதிரி கண்ட்ரோல் T கொடுக்குறேன். கொடுத்தோன்னே என்னோடய மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, என்னோடய டிஒயில் ஸ்டார்ட்டரோட லாஜிக் வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இப்போ நான் வந்து மெமரி டேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இதே நீங்கள் ஒரு மாடியூல் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக வேலை செய்யும். இந்த மோட்டரோட ஆன் இதை வந்து கொண்டு போய் நம்மளோட கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டார்ட் இன்புட்டு, ஸ்டாப் இன்புட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் புஷ் பட்டன்லேருந்து கான்ஃபிகர் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்கள் லாஜிக் அப்படின்றது வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம NONC வச்சு லாஜிக் அப்படின்ட்டு எழுதிட்டோம். இப்போ பிட் லாஜிக்கில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்ச்சு, அன்லேட்ச் அப்படின்றது, அதையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த லேட்ச் அன்லேட்ச் என்னென்னா நம்ம இங்கே வந்து சுற்றி வளைச்சி இங்கே லாஜிக் எழுதுனா பாருங்கள், அதை தான் வந்து இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எழுதி பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலான்னா உள்ளே போயிட்டு புதுசாக ஒரு ரங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டன் இல்லை புதுசாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம அதே மாதிரி ஒரு NO போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு NO மட்டும் போட்டுக்கலாம். NO போட்டு மோட்டர் ஸ்டார்ட் புஷ் பட்டன் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் புஷ் பட்டன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2ன்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே சீரியஸாக போட்டே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் 1. இப்போ இந்த இடத்துல வெறும் மோட்டர் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ மோட்டர் 1ன்னு போட்டு மோட்டர் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ
இந்த அவுட்புட்டை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டு மோட்டர் டு ஆன். ஓகே, இப்போ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இங்கெல்லாம் நீங்கள் லேட்ச் அவுட்புட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே கன்ஃபார்ம் நீங்கள் அன்லேட்சும் யூஸ் பண்ணியே ஆகணும். இது வந்து பேசிக்கான ரூலு, இதை மறந்துடாதீங்க. இப்போ நான் லேட்ச் அவுட்புட்டை யூஸ் பண்ணிட்ட உடனே நம்ம அன்லேட்சும் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த பிட் வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, திரும்ப இன்னொரு ரங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஒரு NO ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் NO ஆட் பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் போட்டுக்கலாம். ஏன்னா மோட்டர் நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டாப் புஷ் பட்டன் 2. ஓகே, போட்டாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா அன்லேட்ச் யூஸ் பண்ணணும். அன்லேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே போயிட்டு அதை சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அன்லேட்சுக்கு நீங்கள் தனியாக டேக்ஸ் கொடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து புதுசாக ஒரு டேக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் லேட்சுக்கு என்ன டேக் கொடுத்துருக்கீங்களோ அதையே தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி அதை Ctrl+C காப்பி பண்ணிக்கங்க. இதை கொடுத்துட்டு Ctrl+V கொடுத்துக்கங்க. ஓகே, ஸோ கொடுத்த உடனே நம்மளோட லாஜிக் வந்து ஆட் ஆயிடுச்சு. லேட்ச் அன்லேட்ச் லாஜிக் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலைஸ் பண்ணி எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எரர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன எரர்னால், நம்ம அந்த டேக் வந்து கிரியேட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஆரோ கூடாது அப்படியே விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, அதை நியூ டேக் போயிட்டு அது வந்து கிரியேட் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி இப்போ இதையும் போயிட்டு நியூ கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்குங்க. ஓகே, கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். ஃபைனலைஸ் எஸ் கொடுத்தோடனே திரும்பவும் நமக்கு ஏதோ எரர் காமிக்குது. எரர் என்ன காமிக்குதுன்னா, நம்ம அந்த அவுட்புட்டையும் நம்ம பண்ணலை, சேவ் பண்ணல. ஓகே, இதில் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துங்க. கொடுத்தோடனே பாருங்கள், அந்த இன்ட்டு மார்க் போயிடுச்சு. அந்த இன்ட்டு மார்க் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம லாஜிக் வந்து கரெக்டாக எழுதிட்டோன்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இப்போ ஃபைனலைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபைனலைஸ் எஸ். ஸோ கொடுத்தோடனே நமக்கு அந்த க்ரீன் லைனுமே கீழே வந்துருச்சு. ஓகே, சரி வந்துருச்சுன்னா நம்ம லாஜிக் லைனில் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் போயிட்டு இதை நான் டாகல் பண்ணுறேன். Ctrl+T கொடுத்துட்டு இதை நான் கை எடுத்துடுறேன். எனக்கு வந்து இந்த லேட்ச் கண்டினியூஸாக அந்த மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது எப்போ நான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா, ரெண்டாவது இன்புட்டை கொண்டு போய் நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாப் ஆகும், அன்லேட்ச் ஆகும். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணுமோ அதையே தான் இங்கே பண்ணியிருக்கோம். திரும்பவும் பாருங்கள், இப்போ நான் Ctrl+T கொடுத்துட்டேன். லேட்ச் வந்து ஆன் ஆயிடுச்சு. நான் திரும்ப போயிட்டு இந்த புஷ் பட்டனை நீங்கள் வந்து மறுபடியும் எடுத்து விட்டுறணும். ஓகே, செலக்டர் சுவிட்ச் போடக்கூடாது, புஷ் பட்டன் தான் போடணும். போட்டு விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அன்லேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சப்போஸ் நான் இதை வந்து ஆன்லேயே வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்களேன். சப்போஸ் நீங்கள் செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். Ctrl+T கொடுத்துட்டேன். இப்போ இங்கேயும் போயிட்டு நான் Ctrl+T கொடுத்தேன் அப்படின்னா ஆகாது. ஓகே, அது வந்து லாஜிக் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் புஷ் பட்டன் அப்படின்ற கண்டிஷனில் அதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாஜிக் அப்படின்றது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். ஓகே, இப்போ நம்ம NONC அவுட்புட்டு, லேட்ச் அவுட்புட்டு, அன்லேட்ச் அவுட்புட் வந்து கிளியர். ஓகே, இப்போ டிஒயில் ஸ்டார்டர் அப்ளிகேஷனை NONC வச்சு எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம பிட்லாஜிக்கான சப்ரூட்டின் கிரியேட் பண்ணோம். மெயின் ப்ரோக்ராமில் போய்ட்டு சப்ரூட்டின் கிரியேட் பண்ணோம். அதனோட பேர் ப்ளஸ் அதனோட லாங்குவேஜ் டைப்பை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான NONCs அவுட்புட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். அதாவது டிஒயில் ஸ்டார்டருக்கு தேவையான எல்லா பிட்டையும் நம்ம ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேர் கொடுக்க ஆரம்பித்தோம். அதாவது நம்ம பட்டனில் இருக்கிற மாதிரியே இங்கே நம்ம ப்ரோக்ராம்லேயும் வந்து பேர் கொடுக்க ஆரம்பித்தோம். பேர் கொடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த நேமு ப்ளஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனு, அந்த டைப் பேஸா அலைஸா, அப்புறம் வந்து டேட்டா டைப் இதெல்லாம் கொடுத்து கிரியேட் கொடுத்தோம். கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து எரர் வராமல் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். தான் இருக்கணும், வேறு எந்த எரர் வரக்கூடாது. அது கொடுத்துட்டு ஃபைனலைஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் ரெடி ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் ரெடி ஆனதுக்கப்புறம் என்னென்னா, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு JSR போகணும்னு சொல்லி பார்த்தோம். JSR போட்டு Ctrl+T கொடுத்து, அதாவது டாகிள் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் வேலை செய்யுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டிஒயில் ஸ்டார்டர் யூஸ் பண்ணக்கூடிய லேட்ச் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லேட்சுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லேட்ச் அன்லேட்சுக்கு வச்சிருக்கக்கூடிய டைரெக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். இது எதுக்காகனா, பட்டன் ஹேங் ஆச்சு அப்படின்னா நம்ம சேஃப்டி இன்ஸ்டன்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த லேட்ச் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது யூஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிட்லாஜிக்கில் இருக்கக்கூடிய ONS, OSR, OSF இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.